அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா க்ரீம் ஃப்ரைட் எக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டோடு சாப்பிடையில் இது அருமையாக இருக்கும். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறனால இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையாக வைக்கக்கூடாது. நல்லா கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இதில் 3 கார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 பிஞ்ச் சால்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதி வரணும். லேசாக கொதிக்கும் போது இதில் எக் சேர்த்துடலாம். நான் 2 எக் சேர்த்துக்கினேன். எக் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன். இதில் 1 பிஞ்ச் உப்பு, இந்த எக்குக்கு தேவையான உப்பு. எக்கு வந்து ஹாஃப் குக் ஆனால் போதும். இதுக்கு மேலே நம்ம சில்லி ஆயில் சேர்க்கணும். நான் இது வீட்டிலேயே பண்ணதுங்க. 3 டீஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நீங்கள் நூடுல்ஸ் செய்யும் போது, ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இதுகளுக்குனா சேர்க்கையில் நல்லா அருமையாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த சில்லி ஆயில் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரெட்டை வந்து பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கிறிஸ்பியாக. எக்கு ஓவராக குக் ஆகக்கூடாது, இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டோட இந்த எக்கை வச்சு சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.